வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நீங்க 4:30 மணிக்கு தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டேங்க ஐயா. நல்லதுண்ணா, தூக்கம் வந்தா சரி. 9ஆம் தூக்கம் படத்தை எடு. தூக்கம் பல தூக்கம் வருஷம் நல்லது. ஆச்சுங்க தூங்கி. தூக்கம் வருது. அவருக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்தாது. அவரை முடிச்சுட்டேன். வகுப்பு முடிச்சு அடுத்த வகுப்பு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். அது ரெக்கார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதையும் பார்க்கலாம். அதேதான். 9ஆம் பாடத்தை எடுங்க. 9ஆம் பாடம் முக்கியமான பாடம். அந்த பாடத்தை என்னால் முடிக்கவே முடியலன்னு அவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது 9ஆம் பாடத்துல பக்கம் 92 கீழே பாருங்க. அட்டாங்க, அதை அப்படியே படிங்க. அட்டாங்க யோகம் படிங்க. கீழே பாருங்க, அட்டாங்க யோகம். அட்டாங்க மூஞ்சி நல்லா தெரியுதுங்களா? பின்னாடி படம்லாம் தெரியுது. பொறுமையா படிக்கணும். அதை பொறுமையா படிக்க, நிதானமா படிக்கணும். அட்டாங்க யோகத்தில் 2வது படியாகிய எத்தனை பக்கம்? 92. 92ஆம் பக்கம். சரிங்க சரிங்க. அஷ்டாங்க யோகத்தில் 2வது படியாக நியமத்தில் கீழே முதல் விதியாக அகச்சுத்தம் வருகிறது. இந்த அகச்சுத்தம் இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி சுருளிமலை யோகிகளும் சேந்தமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளும் பகவாரி பாபாவும் மாத கணக்கில் ஒரு குகையினுள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது. அஷ்டாங்க யோகத்தின் 3வது 4வது படிகளான ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் மூச்சு பயிற்சி அல்ல, விண்வெளியின் மூச்சு பயிற்சி அல்ல. மூச்சு பயிற்சி நான் குறிக்கவில்லைங்கிறார். மூச்சு பயிற்சியை நான் குறிக்கலைங்கிறார். அப்ப மூச்சு பயிற்சி தேவையற்றன்னு அர்த்தம். அடுத்தது சரி. நான் விளக்கியுள்ள வழியில் விண்வெளியில் அதேதான், விண்வெளியில் பிராணசக்தியில் வாழ்வது மூச்சு பயிற்சி. அதாவது மூச்சு பயிற்சியில கிடையாது. மூச்சு பயிற்சி இப்படி பண்றது கிடையாது. சுவாசத்துல வாழ்றது வேற, மூச்சு பயிற்சி பண்றது வேற. மூச்சு பயிற்சி பண்றது முட்டாள்தனம். மூளையே இல்லாதவன் மூச்சு பயிற்சி பண்ணுவான். மூளையே இல்லாதவன் தான். அப்ப மூச்சு பயிற்சி பண்றவனுக்கு மண்டையடி போட்டாச்சு. எவன்டா மூச்சு பயிற்சி பண்ண சொன்ன? அது உன்ற வேலையா? எந்த மாடு மூச்சு பயிற்சி பண்றது? எந்த காக்கா மூச்சு பயிற்சி பண்றது? சுவாசம் பண்ற எதுவுமே மூச்சு பயிற்சி. நீ ஏன்டா மூச்சு பயிற்சி பண்ற முண்டம்? நேற்று ஒருத்தன் என்கிட்ட சொல்லியிருக்கா, ஐயா எல்லாத்தையும் போட்டு தாக்குன்னு தாக்குறீங்கன்னா. ஆமா, யாரு பேரையும் நான் குறிப்பிடுறது இல்ல. எல்லாத்துக்கும் மண்டையடி தான். எல்லாத்துக்கும் என் மாணவருக்கு தான் நான் மண்டையடி சொல்றேன். என் மாணவரும் மண்டையடிக்கிறேன். உனக்கு காயப்பட்ட நீ ஓடி போயிரு. கடுமையத்தான் பேச முடியும். புளித்து போனதுக்கு அப்புறம் அப்ப இங்க வள்ளுவர் சொல்றாரு, இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இருக்கிறாரு. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை பயன்படுத்தாது. அது கசப்பை சாப்பிடுவதை போல காயை சாப்பிடுவதை போலங்கிறாரு. நான் ஒத்துக்கிறேன். எவன் கேட்கறான் சொன்னா? கேட்க மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டேங்குது. அப்ப நீங்களே எந்த மூலை? அப்ப கடுமையா சொல்ல வேண்டியதா இருக்குதுங்க இந்த இடத்துல. திருத்தறக்காக சொல்றது தானுங்க. அப்புறம் எனக்கு கடுமையா பேசாதீங்கன்னு சொன்னா, கடுமையா யார பேசுறாங்க? சோத்து முண்டங்களை பேசுறேன். அப்ப சோத்து முண்டங்கள், நீ சோத்து முண்டை மாதிரி ஒன்னு உரைச்சு நான் என்ன பண்ண முடியும்? நேற்று ஒரு அழைப்புதல் கேட்டிருந்தேன். சோத்து முண்டை கூட்டத்துக்கு நான் வர முடியாதுன்ட்டு. நான் சோத்து முண்டங்கள் இருக்கிற கூட்டத்துக்கு நான் என்னால வர முடியாது. அங்க நீங்க சொற்பொழி வாடுற அதெல்லாம் ஒண்ணு கிழிக்க முடியாதுன்ட்டு. நான் தின்னு போட்டு பேண்டுறதுக்கு நான் எக்கடா வரேன்ட்டு. நான் 1000 பேத்துக்கு 2000 ரூபாய் அன்னதானம் பண்றானு. அன்னதானம் நாசமா போகன்ட்டேன். அன்னதானத்துக்கும் ஆரோக்கியம் என்னடா சாமா? அன்னதானம் சாப்பிட்டு ஆரோக்கியம் வருமானு கேட்டேன். பதிலே சொல்லல. அன்னத்தை தானே நீ தானே போடுற. உன் வாய்க்கு நீ அன்னதானம் போடுறே இல்லையா? உனக்கு என்ன கெடுதல் ஏற்படுதோ அதான் அடுத்தவனுக்கு கெடுதல் ஏற்படும். நீ என்ன திங்குறே அதுதான் அன்னதானம் கொடுக்க போற. அன்னதானம் சாப்பிட்டு எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க? 3 வேளை தின்னுட்டுதான் இருக்கிற நீயே. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுற நீயே. இப்ப புரிஞ்சு போச்ச? வள்ளலார் அன்னதானம் போட சொன்னாரா இல்லையா? இப்ப புரிய வேண்டாம். வள்ளலாரு அன்னதானம் போட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாரு? எங்கேயும் இல்லைங்க. ஆஸ்பத்திரி
ஆஹ் கஞ்சி தான் ஊத்த சொன்னாங்க. ரொம்ப வறுமையில கிடக்குறவங்களுக்கு கஞ்சி தான் ஊத்த சொன்னாங்க. இவிய மடம் இது பண்றாங்களே சத்திர இது வச்சுக்கிட்டு. அப்ப ஆரோக்கியத்தை சரி அப்படி கேட்கிற வள்ளலார் ஏன் ஆரோக்கிய தானத்தை கொடுக்கல? ஏன் ஆரோக்கிய தானத்தை கொடுத்துருக்கலாம்ல? வள்ளலார் வந்து ஆரோக்கிய தானத்தை ஏன் கொடுக்கவில்லை? இல்ல ஆரோக்கிய தானத்தை அவர் சொல்லலையா? அவரே சொல்லியிருக்காரு, ஒருமையுடன் நினது அடி பணிக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும், இப்படி சொல்லிட்டே வர்றாரு. கீழே பாருங்க, நான் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படி ஏன் கேக்குறீங்க? நான் நோயற்ற வாழ்வு கருணை வேண்டும், நின் கருணை வேண்டும், நான் நோயற்ற வாழ்வு வேண்டும். அப்ப இவருக்கே சந்தேகமா? அல்லது நோயற்ற வாழ்வு உலகத்துக்குள்ள வர வேணும்னு நினைக்கிறாரா, அல்லது தனக்கு வர வேணும் நினைக்கிறாரா? என்ன பொருள் அதுக்கு? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், கருணை வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நோயற்றவர் நான் சொந்தத்துக்கு கேட்கிறாரு, சுயநலத்துல கேட்கிறாரு. என்னது? ஆமாமாங்க. எனக்கு காசு வேணும் பணம் வேணும்னு சுயநலம் தானே? ஆமாங்க. அது மாதிரி எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு சுயநலமா கேட்கிறாரு. நோயற்ற வாழ்வு நான் வாழ, நானே போடுறேன், நான் நோயற்ற வாழ்வு உலகம் வாழ வேண்டும் சொல்லல. என்னது? நான் வாழ வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். எவ்வளவு அதை விட நீ சொல்ல முடியாது. நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், கருணை வேண்டும், கருணை நீதி வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களமாக வேண்டும், சத்தியம் சொல்வேன் பொய்யுரையேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இதுவேங்கிறாரு. மரணமில்லா பெருவாழ்வு கண்டேர். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, நோயற்ற வாழ்வு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நோயற்ற வாழ்வு வாழுகின்ற பொழுது உங்க உடம்பு கருந்துளையாக மாறி விடுகிறது. என்னது? கருந்துளையாக மாறி விடுகிறது. கருந்துளை. இத பாருங்க என்ன பவர் அடிக்குது பாருங்க. ரீசார்ஜ் தானாவே ரீசார்ஜ் ஆயிக்குதுங்க. கழட்டி வச்சுட்டு ரீசார்ஜ் ஆயிரும். 8 வோல்ட் இருக்கும், காலை எரிச்சாச்சு ரீசார்ஜ் ஆகுதுங்க, ஆட்டோவே ரீசார்ஜ். உலகத்திலே நான் கண்டுபிடிச்சது தானாவே ரீசார்ஜ் ஆயிக்கும். 8 வோல்ட்டுக்கு வரும், இரவெல்லாம் எரிச்சோம்னா 4 வோல்ட்டுக்கு போயிடும், கழட்டி அரை மணி நேரம் வச்சு மறுபடியும் 8 வோல்ட்டுக்கு போயிருது, மறுபடியும் கீழே குறையும், மறுபடியும் 8 வோல்ட். அப்ப என்னங்க? குறையுது கூடுது. அப்ப தன்னைத்தானே யார் உற்பத்தி பண்றாங்க? யாரையாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு மானங்கட்ட மெட்டலுக்கு இந்த மானரோசம் இருக்குது. என்னது? சரிங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணுங்க? ஒரு மானங்கட்ட மானங்கட்ட மெட்டல ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 2 கம்பி, டிஃப்ரெண்ட் கம்பி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கிராம் தண்ணி வச்சிருக்கிறேன். கருப்பை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கருப்பு போட்டேன். கருப்புல தாண்டா இருக்குது விஷயமேன்னு. அப்ப இதுக்கு இருக்கிற மானவரோசம் ஏன் இல்லை? இதை வச்சுதான் நோபல் பரிசு வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க ஏஐ தொழில்நுட்ப போட்டி எனக்கா உனக்கான்னு. ஏஐ தொழில்நுட்பம் சாதாரண விஷயம் இல்லை. எந்த விஷயத்தை சொன்னா அனலைஸ் பண்ணிடு. அது இப்படிங்கிறதுக்குள்ள இப்படிங்கிறதுக்குள்ள உலகத்துல எல்லா ரெக்கார்டையும் படிச்சுட்டு வந்து சொல்லிடும். அது டைம் கேட்கும். இன்னொருத்தங்க கேட்டாலும் இன்னொருத்தவங்க இதை பத்தி கேட்டாலும் நீங்க சொன்ன தகவலை வச்சு அது அவங்களுக்கு கொடுக்கும். ஏனுங்க ஐயா? ஆமா, அது தகவல் கொடுக்கும். நான் என்ன சொல்றேன்னா அதே ரெக்கார்ட் பண்ணிடும். என்ன நான் வந்து அறிவியல் இதெல்லாம் எழுத முடியல. ஏன்னா அறிவியல் இதழ் உலக புகழ்பெற்ற அறிவியல் மேகசின் எழுதுன கிளிகளில் கிழிச்சிருவேன். அந்த உள்ள நுழைய முடியாது. உள்ள அதுதான் பெரிய பிரச்சனை. உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவ்வளவு விதிகள் போடுறாங்க. நேச்சர் இதழ் வரணும். உலகதே நேச்சர் இதழ், அதாவது உலக புகழ்பெற்ற நேச்சர் இதழ் வந்துட்டா நோபல் பரிசு உறுதி. நேச்சர் இதழ் வந்துட்டா நோபல் பரிசு உறுதி. ஆனா உள்ள அவ்வளவு சொல்ல உள்ள என்டர் ஆக முடியாது. ரெண்டாவது, நான் தினம் 10 கட்டுரை எழுதுறேனுங்க. தினம் ஒரு கட்டுரை எழுதுறது இல்லை, தினம் 10 கட்டுரை எழுதுறேன். நான் என்னால ஒரு நாளைக்கு 100 கட்டுரை எழுத முடியும். என்னால எத்தனை கட்டுரை? 100 கட்டுரை. எவன் படிப்பான்? ஆனா அந்த விஞ்ஞான உலகத்தை அது ஏறிட்டே இருக்கு. அந்த ஈஸியான வழி எனக்கு தெரியல. அது ஈஸியான வழி தெரிஞ்சுன்னா எழுதிட்டே இருக்கலாம். படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, படிச்சுட்டே இருந்தா எவனா கூப்பிடுவான். அதனால நோபல் பரிசுக்கு அனுப்பணும். நோபல் பரிசு அனுப்பிச்சு அவ பார்த்துட்டு இருப்பான். நோபல் பரிசு அனுப்பிச்சோம்னா அது நோபல் பரிசு அனுப்பியிருக்க என்னன்னா ஒரு ப்ரொஃபஸருடைய கையெழுத்து வேணும். கவர்மெண்ட் ப்ரொஃபஸருடைய கையெழுத்து இருந்தா தான் அது செல்லுபடியாகும். நான் விஞ்ஞானியா இருந்தாலும் அனுப்ப முடியாது. விஞ்ஞானியா இருந்தாலும் அந்த 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 வெக்கமானம் இல்லாத ஒரு ப்ரொஃபஸர் போய் கையெழுத்து வாங்க வேண்டி சொல்லியிருக்காரு. ரூல்ஸ் அப்படித்தான். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் பிசிக்ஸ் மாஸ்டர், கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கணும். இன்னும் ஐஐடி காலேஜா இருக்கணும், அது கவர்மெண்ட் காலேஜா இருக்கணும். அரசாங்கம் நடத்துற
அரசு கல்லூரியில் இருக்கிற இயற்பியல் பேராசிரியருடைய கையெழுத்து அல்லது மத்திய அரசாங்கம் நடத்துற கல்லூரி நடத்துற ஒரு கையெழுத்து, சும்மா ஒரு ஒரு சப்போர்ட் கடிதம். ஏன்னா ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறது ஒரு பொதுவான விதி வச்சிருக்கிறான். ஒரு எம்எல்ஏ எம்பில ஆகாது. எம்எல்ஏ எம்பி கலெக்டர் மயிறு மட்டை இவனெல்லாம் ஆகாது. ஒரு வாத்தியார் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். என்னது, சரி சரி இது ஒரு விதி. சரி. அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். சரி ஒரு வாத்தியார் கிடைக்க மாட்டேன், ஒரு மானங்கட்ட வாத்தியார் கிடைக்க மாட்டேங்கிறேன், அப்புறம் என்ன பண்ணி தொலைறது? ம். ஒரு வாத்தியார் கிடைக்க மாட்டேங்கிறேன்னு அப்புறம் என்ன நான் பண்றது? இந்த லட்சணத்துல இருக்குதுங்க நாடு. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன், எவனாச்சும் படிச்சு பாக்குறேன். எங்கிட்ட இருக்கிற 10 20 30 40 பேர் இருக்கானுங்க. எல்லாம் பார்த்துட்டு வாய் மூட்டு சூத்த மூட்டு கம்முட்டு இருக்கானுங்க. ஒரு அறிவு கிரிவு மான ரோசம் வெக்கம். நான் இப்படி எழுதுறேனே, என்னடா பிளாக் ஹோலுங்கிறான், தண்ணிங்கிறான், அப்ப எலக்ட்ரோலைட்டுங்கிறான், மின்சாரம் வருதுங்கிறான், இப்படிலாம் சொல்றானே, என்ன அவன் என்ன சொல்றான் அப்படின்னு உள்வாங்கணுங்கிற அறிவே கிடையாது. அந்த அளவுக்கு தான் அந்த சம்பளம் வந்து காசை மறைக்குதுங்க ஐயா. சம்பளம் காசை மறைக்குது. சரி முடிச்சுக்கலாம், நம்ம நேரமாச்சு, யாரும் இல்லை. பேசி முடிச்சுக்கலாம், நல்லதா போச்சு. சரி, செய்துவிட முடியும். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியில் பிராணசக்தியில வாழ்கிறான். பொறுமையா படிங்க. நாம் 600 கோடி மக்களும் இந்த நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ, இதுதானுங்க ஐயா. நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதனின் ரத்தத்தில் வேண்டாத உப்பு இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. கடயோக முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களாலோ பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்துவிட முடியும். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலேயே வாழ்கிறான். நாம் 600 கோடி மக்களும் இந்நிலையை அடையும்படியாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது. நாம் தான் தவறான கல்வி முறையினால் கடந்த 200 வருடங்களில் ஒரு தலை சிறந்த கலையை இழந்து நிற்கிறோம். இந்த பாடத்தை படிக்காம நீ வேற பாடத்தை படிச்சிட்டு இருந்தா எம்பிபிஎஸ் படிச்சு எப்படி தப்பி நீ? தப்பிக்கவே முடியாது. அப்ப பிஎஸ்எம்எஸ் படிச்சு சித்தா படிச்சு என்ன பண்ண போற? நேச்சுரோபதி படிச்சு என்ன பண்ண போற? வேஸ்ட் தானுங்க. அப்ப இதுக்கு போய் ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ண, என் புள்ள நீட் தேர்வு பாஸ் ஆயிடுச்சு, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போறேன், வெக்கம் கட்டவனே, அது போய் எந்த நோய் குணமாக்காதுடா முண்டம். அவனே சொல்லிட்டா எம்பிபிஎஸ் படிச்சா நோய் குணமாக்க முடியாது. நோயே குணமாக்க முடியாது பாடத்தை எதுக்கு படிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறுவை சிகிச்சை கத்துக்கிறேன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். என்னது அது சரிங்க. அறுவை சிகிச்சை வேணும்னா அது வெளியிருந்து வர காயங்கள், வெளிக்காயங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாம். உள்காயங்கள் தான் கோடிக்கணக்கா, 100க்கு 99 பேர் உள்ள நோய் தான், உள் நோய் தான். வெடிக்காயம் ஏது ஆக்சிடென்ட் கிடையாது, விபத்து கிடையாது, அது வர்றது அப்படித்தான். நேற்று கூட ஒரு கூடத்துக்கு போய் 10 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மானங்கட்ட விஜய் கூடத்தை பார்க்க 10 பேர் செத்து போயிட்டாங்க. விபச்சாரி கூத்தாடி நீ பார்க்க போலாமா? ஒரு விபச்சாரி ஒரு கூத்தாடி தமிழர்கள் எங்க போறாங்கன்னே தெரியலையே. காட்டுமுறாங்க. காரணமே இந்த தவறான கல்வியும் வெள்ளக்காரன் கல்விதான் காரணம். ஒரு சினிமா கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா இருந்தாங்க கூட பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த கூத்தாடி வந்தா மட்டும் இந்த பசங்க கிறுக்கு புடிச்சு தெரியறானுங்க. என்ன பண்றதுங்க? கூத்தாடிக்கு பண்ற அட்டகாசம் சாராயமும் சோறும். பொம்பளையும் சேர்த்திருக்காங்க. மானக்கட்ட வந்து பசங்க சேர்த்து தொடஞ்சதாலும் பரவாயில்ல, பொம்பளையும் சேர்த்திருக்காங்களே. வெக்கமான சூடு சொரண. எம்ஜிஆர்னு ஒரு கூத்தாடி இருந்து அவன் எத்தனையோ பேர்த்த கொண்டு போட்டு போனான். ஜெயலலிதான ஒரு கூத்தாடி மானங்கட்டவ, அவ வந்து நாட்டுக்கு எடுத்தா. திமுக வந்து அது பாதி பேர் கூத்தாடிகள் தான். அதிமுக முக்காவாசி பேர் சாராய குடிகாரன் தான். ஒருத்தன் கூட ஒழுக்கம் இல்லையே. எவனாச்சும் இப்ப எவனாச்சும் அந்த கட்சியில எவனாச்சும் ஒழுக்கமான ஒருத்தர் சொல்லுங்களாம் பார்க்கலாம். எல்லாம் திருட்டு பயலுங்க, எல்லாம் பலாயிரம் கூட திருட்டு வச்சுட்டு வரிவை பண்றவனுங்க. இவனும் வரிவை பண்றவன் தான். இந்த விஜய் மயிறு மட்டையும் வெளிநாட்டுக்காரர் வாங்கிட்டு ஏமாத்தினவன் தான். நீதிபதி பிடிச்சி மானங்கட பேசினாரு. ஏன்டா வெளிநாட்டுல இருந்து காரை வாங்கிட்டு வந்து வரிகட்டா வச்சிருக்கிற மானக்கட்டவனையும் நான் நீதிபதி பிடிச்சு காய்ச்சிறாரு. இப்ப இவெல்லாம் எப்படி யோகியமானவன்? முதல்ல ஒரு வீதியில போய் இறங்கி அந்த வீதி சுத்தம் பண்றாட அறிவு கட்ட முண்டமே. ஒரு வீதியில் இருக்கிற கக்கூச சுத்தம் பண்ணு, ஒரு வீதியில் இருக்கிற கக்கூச சுத்தம் பண்ணு போய் மாவன. அதை விட்டு போட்டு இதுதானுங்க இந்த திமுக பண்ற அட்டகாசம், அதிமுக பண்ற அட்டகாசம். இவனுக்கெல்லாம் இப்படி ஒழுக்கம் இல்லாதவன் கடத்து இந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. எவனாச்சும் ஒழுக்கமா இருக்க திருக்குறளை படி நடக்க முடியுமா? இதை நீதி நூல் கற்றிருக்கிறியா? விஜயா மஜயா எவனா நமக்கு தேவையில்லை.
ஆட்சி ஆள்றவன் அந்த குடவோலை முறை என்னன்னு தெரியுமா? குடவோலை முறை, குருகுல கல்வி முறை, பண்டமாற்று முறை 3க்கு அர்த்தம் சொல்ற அறிவட்ட முண்டமே. குடவோலை முறை என்பது ஒழுக்கம் உள்ளவன் மட்டும்தான், ஒழுக்கம் உள்ளவன் மட்டும்தான் இருப்பான். எளியமா இருக்கணும், அவனுக்கு வசதியே இருக்கக்கூடாது. என்னது? வசதி இல்லாம இருக்கணும். அவன் தான் ஒழுக்கம் உள்ளவன். நீ கூத்து சேட்ட சினிமால விபச்சாரத்துல சம்பாதிச்சிட்டு நீ பணம் கொட்டுறீங்க. சினிமாங்கிறது விபச்சார தொழில். 1ஆம் நம்பர் விபச்சார தொழில். 1ஆம் நம்பர் விபசாரம். அவனை கொண்டியோட தான் ஆடிட்டு இருக்கிற. அப்புறம் நடிகைகளை கட்டிப்பிடிச்சு ஆடிட்டு இருக்கிற. ஆமாங்க. பாதி உடம்ப காட்டுற ஆம்பளையும் பொம்பளை தானே கட்டிப்பிடிச்சு ஆடுறீங்க. அதை காட்டிட்டு தான் நாங்க மயங்கி கிடக்குறோம். ஆமாங்க ஆமாங்க. அதுலதான் 1000 கோடி சம்பாதிச்சிட்டீங்க. ஏன்டா நீ என்ன உழைச்சு சம்பாரிச்சியா? பாட்டம் போட்டு சொத்தா? இல்ல வயல் வேலைக்கு போய் சம்பாரிச்சியா? ஒரு சினிமா கூத்தாடு என்னங்க அதை வச்சு கோடிக்கணக்கு திருடி வச்சிருக்கிறீங்க. விபச்சாரத்திலையும் அது விபச்சாரமாயி எப்பவாயி போச்சுங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி விபச்சாரம் தொடங்கிடுதுங்க. அதெல்லாம் உண்மையான பணம் இருக்குது, புகழ் இருக்குதுங்க, பவர் வேணுங்க. பணம் புகழும் இருக்குதுங்க, நீ பவர் வேணும் இல்லைங்க. அதுக்கு எத்தனை ஆசைங்க. ஏன் பணம் இருக்குது ஆட்ட வேண்டியதானே? பவர் என்ன பவர் உனக்கு வேணும்? பணம் வச்சிருக்கல ஆட்ட வேண்டியதானே? அப்பவே ட்ரஸ்டி தொடங்கி பின்னாடி ட்ரஸ்டி சூர்யா பண்ற மாதிரி ட்ரஸ்டி வச்சு அடிக்க வேண்டியதானே? சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன்? எல்லாம் அந்த வேலை தானுங்க. வெளிநாட்டு பணம், வெள்ளை பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்குற வேலை தானுங்க. அப்ப திருட்டு வழியில் சம்பாரிச்சிட்டு செலவு வேண்ட சினிமா கூத்தாடிகள் எதுக்கட உண்மையாலும் 1000 கோடி சம்பாதிக்க முடியுமான்னு கேக்குறேன். மம்டி எடுத்து பாடுபட்டு சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு ஆண் அழகுனான்னு கேக்குறான். ஆமாங்க, சந்திர சூரியனுங்களாமா. ஓஹோ, யாரு? இப்ப அதான் அந்த விஜய் தானுங்க. அப்புறம் பைத்தியம் முடிச்சு திரியிறாங்கல்ல லட்சக்கணக்கான பேருங்க. அவன் தான் சந்திர சூரியன் சொல்லிட்டு கன்றாவி. இல்ல எப்படியெல்லாம் இந்த மீடியா பண்ற வேலைங்க, மீடியா பண்ற வேலை எல்லாத்துக்கும் பணம் வீசிடுறது. எல்லாத்துக்கும் பணத்தை அள்ளி இறைச்சிடுறாப்லைங்க. எல்லாத்துக்கும் வீசி அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிடுறான். இப்ப செத்ததுக்கு யாரு மீடியாவே காரணம்? செத்தது யாரு? இவன் பண்ண வேலைதான். ஆமாங்க. கற்பிணி பெண்களே செத்து இருக்கிறாங்க. என்னது? சாகட்டும், செத்து தொலைட்டுங்க ஐயா. அங்க யாரு போக சொல்றாங்க? கேட்டா சந்துங்கிறான், கேட்டா புந்து. அவன் என்ன உலகத்தை திருத்த வந்த உத்தமனான்னு கேக்குறேன். உத்தமனல்ல இல்லைங்க, வீணா போனவன். அவனை நம்பி அது என்ன அது காரணம் சொல்லுவாங்கல்ல. அது என்னமா சொல்லுவாங்க, கேப்பாரு கேளைனா இருந்தா கேப்பையில் நெய் வெடிதுன்னு சொன்னா உனக்கு எங்கடா பொறுத்த புத்திம்பாங்க. கேப்பாரு கேளைனா இருந்தா கேப்பையில் நெய் வெடிதுன்னு, கேப்பையில நெய் வெடிதுன்னு சொன்னா கேப்பாரு கேளையா இருந்தா கேப்பையில் நெய் வெடிதுன்னு சொல்லுவாங்க. கேப்பாரு கேளைனா இருந்தா கேப்பையில் நெய் வெடிது. ராகில இருந்து நெய் வருமாமா. ராகில இருந்து நெய் வருமாமா. வருவாருங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க பாரு. கேப்பாரு கேளையா இருந்தா கேப்பையில இருந்து நெய் வருதுன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்திம்பாங்க. அந்த மாதிரிதான் நாம் எப்படியே நாசமா போறோம். ஏன்னா இது குடவோலை முறை தமிழர்கள் கண்டுபிடிச்சது. அவன் அஜய் வந்தா என்ன, எம்ஜிஆர் வந்தானே நாட்டை நாசம் பண்றதுதான் வந்திருக்கிறானுங்க. இது எம்ஆர் என்னைக்கே சொல்லியிருக்காப்ல. எம்ஆர் ரத்த கண்ணீர்ல பல நாடகத்தை சொல்றாப்ல. கூத்தாடிகள் நம்பி போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்ற நாங்கெல்லாம் விபச்சாரிகள் சொல்றாரு. என்னது? உண்மை நேர்மையா சொல்றாரு. ஆமா, நாங்கெல்லாம் விபச்சாரிகள், கூத்தாடிகள், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம், கசாமுசன் எல்லாம் நடந்துக்குவோம். எங்களை நம்பி நீங்க வர்றீங்களே, எங்களை போய் ஸ்டேஜ் ஏத்துறீங்களே, உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேக்குறாரு. அப்பவும் உரைக்காது. அப்படி சாராயமாங்க, சாராயத்தை தின்னு போட்டு அந்த பாருங்க, அந்த கூட்டம் நடந்தது பாத்தீங்கன்னா சண்டக்கடை மாதிரி நாசம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. அப்படியே பண்ணி குட்டி மேய்ஞ்ச இடம் மாதிரி அந்த இடமே நாசமாய் கிடக்கு. எல்லா கட்சிக்காரும் இந்த ஐயக்குதானம் பண்றானுங்க. எல்லா கட்சிக்காரனும் இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க எப்படிங்க வர? திருடணும், கொள்ளை எடுக்கணும், ஏமாத்தணும்னே வந்துகிட்டு இருந்த இந்த வெள்ளைக்காரனை செருப்பால் அடிக்கணும். நாட்டை நாசம் பண்ணிட்டு போனா பாருங்க இந்த வெள்ளைக்கார அயோக்கிய பைய. அவன் போட்ட சட்டங்களும் அவன் போட்ட திட்டங்களும் இந்த தமிழ்நாட்டை, இந்தியாவை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இல்ல ஆடம்பரத்துல அக்கிரமத்துல போய் உயிர் நாசம்ங்க. என்னது? ஒரு மரத்தை கூட இந்த மயிராண்டி நட்டுனது கிடையாது. எந்த நடிகனாவது ஒரு மரம் நட்டி இருக்கானா? மரம் நட்டி காய் காய்ச்சி பழம் எடுத்து அறுத்து கூட கொடுத்துருக்கானா? விவேக்னு ஒருத்தர் இருந்தான், அவன் கூட என்ன மரம் நட்டினாங்கிற. சரி, எந்த மரத்தை காப்பாத்தி எந்த காய் காய்ச்சி கூட கொடுத்துட்டு போன நீ? ஏண்டா 500 மரம் நடுறதும் சரி, தண்ணி ஊத்துறது யாரு? ஒப்பனா ஊத்திட்டு இருப்பான். 1000 மரம் நட்டுனேன். இன்னொரு சாமியார் இருக்கான், நான் 10,000 மரம் நட்டினேன்,
7 கோடி மரம் நட்டினேன். ஆனா அறிவட்ட முண்டமே எந்த மரத்துல காய் காய்ச்சது? ஏண்டா நட்டிலி 10 வருஷம் ஆச்சு. ஒரு கோணப்படிங்க காணும், ஒரு கொய்யா பழத்தை காணும். என்னடா பொய் பேசி திரியுறீங்க எல்லாருமே? ஒரு தென்னை மரத்தை வச்சு காப்பாத்தி தண்ணி ஊத்துறதுக்கு அது 15 வருஷம் ஆகுது, 7, 8 வருஷம் ஆகுது. அதை வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறதுல பிறந்த நாள் கண்டு போயிடுற. நீ 1 கோடி மரம் நட்டி இருக்க, எங்கடா நட்டி இருக்கேன்னு கேட்டா அதுல அடிச்சான் பாரு கொள்ள வாக்காளர். அதுக்கு சினிமா நடிகை வச்சு கூத்தாடுறான். ராத்திரி 12 மணிக்கு நடிகரோட ஆட்டம் போடிட்டு இருக்கிறான். மறுபடியும் நீ சாவே மாட்டேன் அவனா நீ? அட அட அறிவு கட்ட, நீ செத்து போனதுக்கு அப்புறம் யாராவது காப்பாத்த போறாங்க? நீ செத்து நாளைக்கு சாக போற, நாளானிக்கு சாக போற, புளுத்து சாக போற. அப்புறம் பிரதமர் வந்து என்ன நெய் ஊத்து வர? பிரதமர் தான் கட்டளை எடுப்பாரா? பிரதமர் அவன் பணத்தை தூக்குவாரா? நீ எல்லா பிரதமரும் கூட்டு பக்கத்துல வச்சு ஆடு ஆடிட்டு இருக்க. நாளைக்கு நடிகை நீ செத்து போனதுக்கு அப்புறம் நடிகை வந்து அழுதுட்டு, ஐயா என் புருஷன் போயிட்டான்னு ஆடுவாளாவா? என் புருஷன் போயிட்டான். சமாதி ஆயிருவாங்களாமா? சமாதி ஆவம் மாவன நீ. வேற ஏதாவது ஆவ வாயில அவ்வளவு வருதுங்க, வேற ஏதாவது வரும் நீ மாவன. அட திண்டு போட்டு பேண்டுட்டு இருக்கிற பரதேசி, நீ எப்பற சமாதி ஆகுவ? நீ எல்லாம் வள்ளலார் ஆயிர முடியுமா? நீ எல்லாம் யோகி ஆயிர முடியுமா? நீ சித்தன் ஆயிர முடியும்? முதல்ல என்னடா சித்தத்துக்கு என்னடா தத்துவம்? சித்தத்துக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க, உற்றுநோய் நோன்று அதுதான் தவம், பசி தாகத்தை நிறுத்துறதான் தவம்னு பேரு. அவன் தான் யோகியாக முடியும். இதை படிச்சீங்களா? அது என்னது படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க இப்போ? ஆமாங்க ஆமாங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவங்க தானுங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ரத்தத்துல அழுக்குள்ள மருந்தத்தை சிறுநீர் பிரி நிற்கும். சிறுநீர் பிரி நிறுத்த மழை நிற்கும். மழை நிறுத்த உட்கார முடியும். நின்று மாச கணக்குல குகையில உட்காரணும். நீ எங்க போயிருக்கணும்? குகையில உட்காந்துருக்கணும் பரதேசி முண்டோம். குகையில உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் சொல்லி தரது எப்படிங்க? நாட்டு மக்களுக்கு நல்வழி எப்படிங்க? அதனால நீ என்ன கிழிக்க வேண்டாம். நீ என்ன புடுங்கி ஒண்ணுங்க? நீ ஒரு புடுங்கி கிடையாது. நீ ஒரு புடுங்கி கிடையாது. நீ இந்த மண்ணுக்கு ஆகாதவன், அயோக்கியன் நீ. எல்லாத்தையும் தான் சொல்றேன். யோகினா தனித்து இருக்கணும். யோகினா தனிச்சிருக்கணும். நீ எழுதி வச்சுட்டு போயிரு. என்னது இப்ப நாங்கெல்லாம் மரமண்டைங்க. நாங்க வந்து எங்களுக்கு நோயற்ற இனியதுக்கு வந்து நோயற்ற வாழ்வு தேவை. அதுன்னு நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவை நோயற்ற வாழ்வு. உனையாட்ட கூத்தடிக்கிற வாழ்வு எனக்கு தேவையில்லை. என்னது? அப்ப நாம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம கூத்தாடி இருந்தா நம்ம கூத்தாடி தான் கிடைப்பான். நீ எப்படியே அப்படி மன்னன் எப்படியே மக்கள் வழி, மக்கள் எப்படி விரும்புறான் மன்னன் அப்படி ஆடுறான். மன்னன் எப்படி ஆடுறான்னு மக்கள் 2 பேரும் கூத்தாடிகள் தான். சினிமா நடிகை அவனத்தோட ஆடுறானே, இவன் விரும்புறான் ஆடுறான். அப்புறம் போகாம விட்டுல அந்த படத்தை அமனக்குண்டி. எம்ஜிஆர் காலத்திலேயே அமனக்குண்டியோட ஆண்ட பொம்பளை தானே எல்லாருமே. எல்லாரும் அமனக்குண்டிகளை கட்டி கட்டி பிடிச்சி வந்தானுங்க. எல்லாரும் அமனத்தோட ஆண்டவன் தானே. இவன் என்ன நாட்டை என்ன கிழிச்சிங்கன்னு கேக்குற? எந்த படமாவது ஒழுக்கமான படம் ஒண்ணு சொல்லுங்களா பாக்கலாம். ஏதாவது சில படங்கள் இருக்கும். 100 படம் எடுத்தா 2 படம் எவனா அது வறுமையில இருக்கும். அவன் போற டாக்குமெண்ட்டுமே எடுத்துட்டு போயிடுவான். எவனாச்சும் 2 படம் இருக்கு, அது ஏதோ ஒண்ணு வரும். மற்ற அத்தனையுமே அருவருப்பான படங்கள். என்னதான் சொல்ற? சமூகத்தை என்ன சொல்லியிருக்கே? தமிழ்நாடு ஏன் திருந்தவே இல்லையா? இந்த சாவு பார்த்தா இந்த சாவு என்னங்க? இந்த சாவு ஏற்கனவே மதுரையில 10 பேர் செத்து போனான். யாரு செத்தாத்தா என்ன? ஜாலியன் வாலா படுகொலையில பஞ்சாப்ல அந்த வெள்ளக்கார நாய் ஒரு 2000 பேர்த்த சுட்டே கொண்டு. அந்த இடத்த நான் போய் பார்த்தேன். அப்படியே வச்சு படப்படன்னு சுட்டு கொண்டு அத்தனை பேர் அப்படி செதறி போனாங்க. அப்படியே குசு மாதிரி செதறி போனாங்க. அந்த வெள்ளைக்காரன் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சாவு நடக்குது. அவன் ஆளை படுகொலை பண்ணா, அவன் வேற மாதிரி இவன் படுகொலை பண்றான். கேட்ட சந்து பொந்துங்கிறான். என்ன சரி, உனக்கு எங்கடா அறிவு போச்சு? அவரு புத்தரா? அவன் பாருங்க, ஒரு கேவலமான செயல் பேசுகின்ற பொழுது எப்படி அது கேட்கணும்? சமுதாயத்துக்கு நீ சேவை செய்ய பண்றவனா இருந்தா முதல்ல கோமணத்தை கட்டிட்டு இறங்கி வந்துடணும். உன்ற ஊரை சுத்தம் பண்ணணும். முதல்ல எந்த வீதியில் இருக்கிறையோ அந்த வீதி மக்களுக்கு நல்லவனா நடந்து காட்டணும். அவனை நீ யாருன்னே உனக்கு தெரிய போடா பச்சைக்காரன் அவன் போயிட்டு இருப்பான். எல்லா சினிமா கூத்தாடி எங்க சென்னையில் தான் இருக்கிறீங்க. அவன் சுகவாசிங்க ஐயா. 10 கோடி ரூபாய் கார்ல போயிட்டு இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கையில கார்ல நாம கேரவன் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சுத்தம் பண்ணுவானுங்களா? இறங்கி நாம குப்பையை போடுவோம், அவன் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பானுங்களா? அவன் கையில நாட்டை கொடுத்தா எப்படி இருக்குங்க? இப்ப எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்குங்க. இப்படித்தான் எம்ஜிஆர், இப்படித்தான் ஜெயலலிதா, இப்படித்தான் சிவாஜி, இப்படித்தான் எல்லா இடம் இப்படித்தான். இவங்கள என்ன பண்ணிட்டு போனாங்க? இவங்கெல்லாம் கூத்தாடிகளை வச்சுதான் திமுக போற கூத்தாடி வச்சுதான் ஆடிச்சு. எம்ஜிஆருங்கிற கூத்தாடி வச்சுதான் திமுக வளர்ந்துச்சு. எம்ஜிஆரும் கூட படத்துல வந்து வில்லனா நல்லவனா காட்டுவாங்க. இவங்க வந்து ஒரு தரப்ப வில்லனா காட்டி இவன் ஹீரோவாகி என்னத்த போய் இன்னும் பேரும் கூட ஒரு நல்ல விதமா பாசிட்டிவா வச்சாருங்க. இவனுங்கெல்லாம் ஆகாவளிங்க பண்றாங்க.
கெடுத்தது யாரு? திருக்குற மாதிரி பாட்டு வச்சா கெடுத்தது யாரு? கெடுத்தது திமுக தானே கெடுத்தது. ஆமாங்க, ம். அது வேணா உண்மைதானுங்க. அப்ப திமுக யார் யார் இருந்தீங்க? எல்லாரும் தான் இருந்தீங்க. அவர் இருந்தாரு, தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னு வைங்க, தனி கட்சி ஆரம்பிச்சாரு, ஓரளவுக்கு நாள் இருந்துட்டு போனாரு இல்லைங்க, இந்த களிமுண்ட மாட்டம் இல்லைங்க. அதைத்தான் நீ பண்ணிருக்க. அதைத்தாங்க எம்ஜிஆரும் பண்ணா. அவன் பண்ணாத அயோக்கியம் என்ன? 8 மணிக்கு வரேன், ராத்திரி 12 மணிக்கு வரும். அறிவு வேண்டாம் உனக்கு? 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வரும்? 12 மணிக்கு அது வரைக்கும் இந்த மாநகட்ட பொம்பளைங்க ஆம்பளை உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பவே விபச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டான். அப்பவே எல்லா தப்பும் பண்ண இவனுக்கு தான். இந்த கூத்தாடிகள் தான் எல்லாம். அதான் எம்ஆர் தான் டிமீர்னு சுட்டாப்ல. என்னது, அவனை இந்த நாட்டை கெடுத்துறான்னு சொல்லிட்டு சுட்டாப்ல. விவரமா தான் எம்ஆர் சுட்டுருக்காப்ல. இவன் இருந்த நாட்டை கொண்டு போடுன்னு சொல்லிட்டு டமாரு சுட்டு போட்டாப்ல. நான் சுட்டேன், நான் தாண்டா சுட்டேன் அப்படி போட்டு இருந்துதான் நாடு நல்லா இருந்திருக்கும். இப்ப காந்தியை சுட்ட மாதிரி தான். காந்தி அவரை நல்லவர், அவனவே யாருக்கும் பிடிக்கல. அப்புறம் இவரே யாருக்கு பிடிக்கும்? எல்லாம் கூத்தாடிங்க, நாடு நாசமா போற கூத்தாடிகள். ஆனால் உண்மையான கலை கூத்தாடிகள் என்பவர் வேறு. அவங்க நாட்டை திருத்துவதற்காக வேடமிட்டு நாட்டில் இருக்கிற நடப்புகளை சொல்லுவதற்காக வருவார்கள். நாட்டில் இருக்கிற நடப்புகளை சொல்லி மக்களுக்கு கூத்தாடி மன்னன் தப்பு பண்றதை, இங்க மன்னன் என்னென்ன தப்பு பண்றானோ அவனையெல்லாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தருவான். மக்களே கவனமா இருங்க, மன்னன் தப்பு பண்ற, அவனை மாத்து அப்படிம்பாங்க. இதெல்லாம் இந்த நாடக கூத்தாடிகள் தான். இதை இயற்கையில் இருக்கிற தன்மை. அதனால தமிழே 3 இயல், இசை, நாடகம் இருந்தது. அப்ப அந்த நாடகம் என்பது மக்களுக்கு எடுத்து சொல்லி, மக்கள் நல்வழிப்படுத்தி, நாட்டு நடப்புகளை சொல்லி புரிய வச்சு, நேரடியே கலை கூத்துன்னு பேரு அப்படி சொல்லி புரிய வைப்பாங்க. கடைசியில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அது விபச்சாரம் மாத்தினது இவனுக்கு தான். அதுக்கப்புறம் அதை காசு சம்பாதிகள் கொண்டு வந்து இந்த கூத்தாடிகள் தான். மக்களுக்கு சேவை பண்றது போய் பணம் எதுக்கு? என்ன மாதிரி 100 கோடி 200 கோடி வாங்குற? மக்களுக்கு சேவை செய்யறேன்னு ஆகி போச்சு. என்ன வெங்காயத்து பணம் வாங்குற? கூடி சம்பள கூலி மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே? 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் இல்லைங்க. அதான் நாட்டை குட்டி, அது சும்மாங்க நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு தானுங்க. இப்ப நாட்டை குட்டிச்சவர் எங்க வந்து நிக்குது பாருங்க. இப்ப நீ பண்ண தப்பு. சிவாஜி பார்த்தேன், ஒன்னும் எடுபடல. பாக்கியராஜ் பார்த்தா ஒன்னும் எடுபடல. எத்தனையோ பேர் பார்த்தாங்க, எடுபடல. என்னது, இந்த இவ பரட்டத்தலை ஒருத்தர் இருக்கா பாருங்க, சிகரெட் அடிச்சுட்டே ஒரு பரட்டத்தலை ஒருத்தர் வந்தான். அந்த பரட்டையும் ஆடி பார்த்தா அவனும் ஆடுறதுல அம்மனை கொண்டியாடி ஆடுறது. ஆனா தத்துவம் பத்தி சித்தர்களை பத்தி பேசுறது. ஆடுறது பூரா அம்மனை கொண்டியாடி ஆடுவானுங்க. கடைசியில தத்துவம் பேசுறது பார்த்து அடி என்னென்ன நம்மள கோமாளிதான் முடிவு பண்ணிட்டாங்க. என்னது, உலகத்திலேயே அதாவது நிறைய வெக்கமானம் சூடு சூறை உள்ளவன் தமிழன். அதே அளவுக்கு வெக்கமானம் சூடு சூறை இல்லாதவன் தமிழன் தான். கோமாளியும் இவன் தான், முட்டாளும் இவன் தான், அறிவாளியும் இவன் தான். இவனே இந்த லட்சணத்தில் இருந்தா அப்புறம் நாடால எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சகல கலைகளும் பிறந்த நாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன். நானும் இந்த தமிழ் தான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவனுக்கு பண்ற அட்டகாசம் நானும் 65 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ என்ன கூத்தடிச்சான்னு பார்த்துட்டு இருக்கிற, எல்லாம் நாசமா போக. அதெல்லாம் புடித்து சாகுறீங்க. கொஞ்சமா சாக போறானுங்க, புடித்துதான் சாக போறானுங்க. அதனால இங்கதான் ஏன் அப்படின்னா, நாம் இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. என்னது, இதெல்லாம் இந்த மாதிரி நாட்டை நாசம் பண்றதெல்லாம் பிசாசனுடைய வேலை தான். அந்த தீய எண்ணங்கள் உள்ள போந்து அவன் மனசுல தீய எண்ணம் இருக்குதுங்க. என்னது, தீய எண்ணம் பூந்துருச்சுங்க. தீய எண்ணம் பூந்துச்சுன்னு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அழிவு பாருங்க, அழிவுதான் நடக்குது, ஒரு ஆக்கம் நடக்க மாட்டேங்குது இல்ல. அப்ப இயற்கை பாருங்க, காத்தல் அழித்தல். இப்ப நான் அதைத்தான் திருப்பி பேசுறேன். ஆக்கல் அழித்தல் காத்தல். இந்த பாருங்க நடக்குது பாருங்க. காத்தல் விட்டுருங்க, ஆக்கத்தல் விட்டுருங்க. இவனுக்கு பண்றது பூரா அழித்தல் தான். இவங்க பூரா அழிக்குதுங்க. எம்ஜிஆர் காலத்தை தொடங்கி இன்ன வரைக்கும் அழிவுதான். அப்ப எம்ஜிஆர் தான் அழிவுக்கு காரணம். நான் சொல்றேன், எம்ஜிஆர் தான் அழிவுக்கு காரணம். தொப்பி போனா நாடு கிடைக்குன்னு அண்ணாதுரை பேசினா வெக்கமான சூடு சொரணை இல்லையா? நீ போக தேவையில்லை. ஒரு தொப்பி போனா போது மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அப்ப எவ்வளவு கோமாடி ஆக்கியிருக்காங்க நம்மள. ஏண்டா தொப்பி போனா உனக்கு மக்கள் ஓட்டு போடுவான்னா நம்மள எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க பாருங்க. என்னது, மானங்கட்டவனுங்க. ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருப்பான், இங்க இருக்க பூரா அவன் மூத்திரத்தை குடிச்சிட்டு இருப்பானு எல்லா மந்திரி. இங்க இருந்து அவங்க மேல ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பான். ஹெலிகாப்டர் போயிட்டு இருப்பாவோ, இவனு கீழ இருந்து கும்பிடுவானுங்க. மான வெக்கம் சூடு சொரணை இல்லை உனக்கு. நீங்களே தமிழர்களா? நீங்கெல்லாம் காரி துப்ப வேண்டாம். ஹெலிகாப்டர் வராதுக்கு முன்னாடி கும்பிடு போடுவானுங்க. ஹெலிகாப்டர் வராதுக்கு முன்னாடியே
ஆமாங்க. மானம் கெட்டவனுங்க இவனே தமிழனுங்க கொங்கனுக்கலாமா தமிழனுக்கலாமா கரும்பு பிடிச்ச என்னதான் பண்றானுங்க. எல்லாம் அதுக்கு பணத்துக்கு தானேங்க. பணத்துக்கு என்ன வேணாலும் திம்பாங்களாட்ட இருக்குதுங்க. அப்படி பணம் சம்பாதிக்காட்டி எனக்கு சுயமா தனிச்சு வாழ்ந்தா போதுங்க. அப்படி கும்பிடு போடாட்டி எனக்கு கூல கும்பிடு. அப்படித்தான் பெரியார் சொன்னாரு. பதவினா பொண்டாட்டி விட்டு கொடுத்துருவான்னு சொன்னாரு. பெரியார் எழுதினாரு பதவின்னு கிடைச்சா பொண்டாட்டியே விட்டு கொடுக்கறதாண்டா அப்படின்னாரு. இதை விட நீ பச்சையா எழுத முடியாது. என்னது ஆமாங்க, ஆமாங்க. பெரியாரு அப்படியும் பேசினாரு இப்படியும் பேசினாரு. பெரியாரை பத்தி கட்டுமே விமர்சனம் வருது. ஆனா இப்படியும் பேசினாரு. பதவிக்காக சொந்த பொண்டாட்டி விட்டு கொடுப்பானுங்கன்னாரு. பதவிக்காக ஆமா, இப்ப அப்படிதான் ஆமா. நடக்குது. இப்ப அப்படிதான் நடக்குது. சரிங்களா? ஆகையினால நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது நாம் தனிமன ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். சரி. சொன்னா கேட்கணும் இல்லாட்டி மிதிக்கணும். வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். சொன்னா கேட்கணும் இல்லாட்டி மிதிடாங்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? சொன்னா கேட்கணும் இல்லாட்டா மிதிக்க வேண்டும். நான் முடிச்சுக்கலாம். ஆகையினால சந்திரம் அப்ப முடிச்சுக்க. அடிப்படையாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது. நாம் தான் தவறான கல்வி முறையினால் கடந்த 200 வருடங்களில் ஒரு தலை சிறந்த கலையை இழந்து நிற்கிறோம். சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்பலினால் நம்ம சமுத்திரங்களை இழந்துவிட போவது நிச்சயம். அதாவது நமது பூகம்பம் வந்து என்னைக்கு சமுத்திரம் உள்ள போகுது. இப்ப ஒரு காலத்துல சந்திரன்ல சமுத்திரம் இருந்தது. ஒரு காலத்துல செவ்வாயில சமுத்திரம் இருந்தது. அங்க செவ்வாயில நிலநடுக்கம் ஏற்பட்டு சமுத்திரம் காணா போச்சு. நிலாவில நிலநடுக்கம் ஏற்பட்டு சமுத்திரம் காணா போச்சு. பூமியும் அப்படித்தான் காணா போகும். அதான் உண்மை. சரி. ஆக இதிலிருந்து தப்பித்து அப்ப நான் ஏன் இவ்வளவு தூரம் கட்டுமையா போயிச்சு பேசுறேன்னா நாம் தப்பித்தே ஆக வேண்டும். என்னது தப்பிச்சு போகணும். பசி அடக்கே ஆக வேண்டும். பசியை வந்து அடக்கியே ஆகணும். இல்லட்டா மரணம் நிச்சயம். இல்லட்டா மரணம் நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் 10 மணிக்கு. நன்றி.